எல்லோருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். மக்களை, நேற்று யார் விசேஷமாய் திங்கட்கிழமை வாரத்தினுடைய முதல் வேலை நாளில் எங்களோடு யார் இணைந்திருந்தீர்களோ, நீங்கள் நேற்று பார்த்தீர்கள் இல்லையா? எப்படி ஒருவர் தேவன் வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசத்தை காண்பிக்கும் போது சூழ்நிலை மாறி, வார்த்தை மாறவில்லை, தேவன் மாறவில்லை, நம் நடவடிக்கை தான் மாறவில்லை. சில நேரம் நம்ம ஆண்டவர் அணுகுகிற விதம் சரியில்லாது இருக்கலாம். இதுதான் முறை என்ற அந்த ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசத்துக்கு இதுதான் வழி என்று இல்லை மக்களை. விசுவாசம் வழி ஏற்படுத்தக்கூடிய, விசுவாசம் வழியை புதிதாக்கக்கூடியது. அதுதான் வார்த்தை நமக்காய் கொடுக்கிறது. நீங்களும் இந்த விசுவாசத்தின் புதுப்பித்தலை பெற்றுக்கொண்டால், தேவனுக்கு வெளிப்படுத்தினால், ஒரு புது விதத்திலே நீங்கள் அடுத்த சாட்சியை மாற முடியும். இதோ நீங்கள் பார்க்கும்படியான அந்த அற்புதமான சாட்சி கூர்ந்து கவனிங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. நான் பொருளாதார வாழ்க்கையில அழிக்கப்பட்ட நபராக தான் இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி துணி கடையில் வேலை செஞ்சிருந்தேன். என் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 8000 ரூபாய் தான், 12 மணி நேரம். என்னால் என் தனிப்பட்ட வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியாது. வீட்டில் போயிட்டு குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அதுக்கடுத்தது ஆலயத்துக்கு போன பிற்பாடு தசம பாகத்தை பற்றி நான் கற்றுக்கினேன். உண்மை தன்மையாக இருக்கிறத பற்றி கற்றுக்கினேன். அதுக்கடுத்து தேவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு, டீ வியாபாரம் பண்ணணும்னு. நான் அதுக்கடுத்தது தேவன் சொன்னாருன்னு உடனே எல்லாம் நான் டீ வியாபாரத்தை ஆரம்பிக்கல. யோசித்தேன், என்னடா டீ வியாபாரம், நம்ம இதுக்கு முன்னாடி வேலைக்கு தானே போயிருந்தோம், இப்போ எப்படி நம்ம டீ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது? எனக்கு டீ கூட போட தெரியாது, எப்படி டீ போடுறது கூட தெரியாது, நம்ம எப்படி டீ வியாபாரத்தை பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்காக எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா நான் டீ வியாபாரம் பண்ண போகிறேன், இதோட நான் வேலைக்கெல்லாம் போகிறதா இல்லைம்மான்னு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது, நீ அதெல்லாம் போட தேவையில்ல, நீ வேலைக்கே போன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் யோசித்தேன், இல்லை தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம பண்ணணும், டீ வியாபாரம் கண்டிப்பாக பண்ணணும்னு. அதுக்காக எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், அம்மா எனக்கு டீ மட்டும் போட்டு கொடுக்குறியாம்மா, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்காக எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் போட முடியும், பரவாயில்ல நீ வேலைக்கு போயிட்டு வந்து நீ போட்டு கொடு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு. ஆனாலும் நான் அப்போ டீ வியாபாரம் பண்ண சொல்ல என்கிட்ட நான் சைக்கிள் கூட இல்லை, நான் போய் டீ எப்படி போய் விற்கிறது, நடந்தே தான் போய் டீ வித்துட்டு வந்தேனே. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் நடந்தே தான் போய் டீ விற்றேன். அதுக்கடுத்தது சைக்கிள்லையாவது போயிட்டு டீ விற்கலான்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு டீ விற்றுந்தேன். ஆனாலும் சைக்கிளில் போய் விற்க சொல்ல கூட பல மக்கள் என்னை பார்த்து, இன்னும் நீ வேலைக்கு தானே போயிருந்த, துணிக்கடையில் வேலை செஞ்சது, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அங்கே போக மாறுற, துணி கடைக்கு வேலைக்கு போகலாம்ல, ஒரு பொம்பளை பொண்ணா இருந்துன்னு அசிங்கன்றது என்னன்னே தெரியாது அவனுக்கு, ரோட்டில் போய் டீ விற்றுன்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் டீ விற்க போறேன், அவங்க எது பேசினாலும் பரவாயில்ல. எங்க குடும்பத்தாரும் சொன்னாங்க, என்ன இந்த பொண்ணு பொம்பளை பொண்ணா இருந்து, எல்லாருமே எங்க குடும்பத்தார்கிட்ட கூட சொன்னாங்க, என்ன ஒரு பொட்டை பொண்ணு வச்சுன்னு இப்படி போயிட்டு நீங்க போய் டீ விற்க சொல்றீங்களே, அசிங்கம் இல்லையான்னு. அது எங்க கேக்குது, அது போய் டீ விற்குது, நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க வீட்லயே என்ன போட்டு சண்டை போட்டாங்க என் கூட. அப்ப கூட நான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை. தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு சொன்னேன். நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் டீ விற்க போனேன். அதுக்கடுத்தது சைக்கிளில் போயும் பல பிரச்சனை. நான் போகிற வழியிலேயே டீ நான் சைக்கிளில் ஓட்டின்னு போக சொல்ல, அது சரியாக கட்ட நான் டீ ஓப்பன் ஆகி திறந்து கீழே ஊற்றிக்கும், இல்லைன்னா கீழே டப்பாவோட அப்படியே டீ கேனோட கீழே சாஞ்சிக்கும். வீட்டில் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நீ எதுக்கு போயிட்டு இதெல்லாம் செய்கிற, உனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, செட் ஆகாது, உனக்கு எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி போய் கேர்ஃபுல்லாக போய் டீ விற்றுட்டு வரணும், அதெல்லாம் உனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது, நீ அங்கெல்லாம் போவாதன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம செய்யணும், தேவன் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, நம்ம செய்யணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து தேவன் எனக்கு யோசனை கொடுத்தாரு, வண்டி வாங்கணும்னு. அப்புறம் நான் யோசித்தேன், வண்டியே எனக்கு ஓட்ட தெரியாது, நான் வண்டி வாங்கி என்ன பண்ண போறேன்? ஆனாலும் தேவன் சொன்னாரு, நீ வண்டி வாங்கி வண்டியில் எடுத்துட்டு போன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணேன், நான் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணேன். வீட்லேயும் போய் சொன்னேன், அம்மா நான் வண்டி வாங்க போறேன். வீட்லேயும் சொன்னாங்க, வண்டியே உனக்கு ஓட்ட தெரியல, சைக்கிளே சரியா ஓட்ட தெரியலன்னு டீ ஊற்றிட்டு கீழெல்லாம் ஊற்றிட்டு வர, சரியாவே டீ வித்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி கீழே ஊற்றிக்கிச்சு சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை டெய்லியும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு, நீ எப்படி பைக்கில் ஓட்டுவ, வேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் முடிவு பண்ணேன், தேவன் சொல்லியிருக்காரு நம்ம பைக் வாங்கணும். தேவன் தான் எனக்கு உதவி செஞ்சார் பைக் வாங்குறதுக்கு. பைக்கே உண்மையாக எனக்கு ஓட்டவே தெரியாது, எப்படி ஓட்டணும், சைக்கிள் வேணா ஓட்டுவேன், ஆனால்
நான் வந்து ஒரே நாள்ல ஒரு நாள் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. ஆனா நான் இப்ப பைக் ஓட்டி கத்துக்கினேன். இப்ப பைக்ல தான் டீ வியாபாரம் பண்றேன். என் டீ வியாபாரம் வந்து ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் வந்து என்னுடைய பண வாழ்க்கையை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. யாரெல்லாம் கேலி செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி வந்து நான் ஆசீர்வாதமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து 12 மணி நேரம் வேலை பார்ப்பேன். 8,000 ரூபாய் தான் சம்பளம். இப்போ வந்து 4 மணி நேரம் தான் வேலை செய்யறேன். என் லாபமே 30,000 சம்பளம் தராரு. ஆனா நான் யோசித்தேன், தேவன் வந்து எதுக்காக வந்து என்னை இந்த வியாபாரம் செய்ய சொன்னாருன்னு நான் யோசித்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, அவர் என்னை ஆசீர்வதிக்க தான் இந்த வியாபாரம் வந்து செய்ய சொன்னாருன்னு. மத்தவங்க முன்னாடி நான் சாட்சியா இருக்கேன். என்னை கேவலமா பேசின மொத்தியிலலாம் நான் என்னை வந்து சாட்சியா நிறுத்தியிருக்காரு தேவன். பண வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா தான் இருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து செய்வின பிரச்சனையோட, அசுத்தாவி பிரச்சனையோட தான் ஆலயத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாத எங்க அம்மாக்கும் டிபி பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தேவன் வந்து எங்களை விடுதலை ஆக்குனாரு. இப்போ வந்து நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சமாதானமா இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய பரிசுத்த ஆவி என்னோட இருக்காரு. நான் எப்படி அவரை சோதிச்சேனோ அது போல நீங்களும் சோதித்து பாருங்க. தேவன் வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. நண்பர்களை, பல நேரம் யார் நீங்க சொல்றீங்களோ, நான் என்ன செய்தாலும் ஒரு தடையை சந்திக்கிறேன், எனக்குள்ள ஒரு சோர்வு, எனக்குள்ள தன்னம்பிக்கை இல்லை, அல்லது நான் கடந்து சென்ற சில வாழ்க்கை சூழல் என்னை மிக பெரும் அளவுல பாதிப்பு. சில நேரம் அது சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பா இருக்கலாம், தற்காலிகமா ஏற்பட்ட ஒரு பாதிப்பா இருக்கலாம். நீங்கள் வந்து மீள முடியாது இருந்தால் கண்டிப்பா என்னால் சொல்ல முடியும், உங்களை பின்பாக இழுத்து பிடித்து கொண்டு போது, கடந்த கால நினைவுகளிலே உங்களை அடக்கி வைத்திருப்பது, மூழ்கடிக்க செய்வது, பொதுவாக கெட்ட நினைவுகளிலேவோ கண்டிப்பா இருளின் கிரியை, ஆவிக்குரிய தாக்குதல். ஆனால் விசுவாசத்தினால் கண்டிப்பாய் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். தாக்கம் உடைக்கப்பட்டால் உங்கள் சூழ்நிலை மாறுவது உறுதி. 10 அடையாளங்கள் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளமாய் கருதுகிறோம். 10 அடையாளங்களை கவனிங்கள். தொடர்ந்து இந்த 10 அடையாளத்தின் பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்ட ஒருத்தருடைய அருமையான சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைப்பேன். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் நல்லது மக்களை, நான் சொன்னதை போல இந்த 10 அடையாளங்களிலே இருக்கிற விஷயத்தால் பாதிக்கப்பட்ட இந்த நபர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மீட்கப்பட்டார். கண்டிப்பாய் தேவனுடைய வார்த்தை மீது தான் வைத்திருக்கிற விசுவாசத்தின் முயற்சினால், அதாவது விசுவாசம் செயல்படுத்தப்பட்டது, சூழ்நிலை மாறுகிறது. கூர்ந்து கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என் பேரு பிபி சுஹு முகமது. கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா என்னோட சொந்த குடும்பத்தார்னால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு காயமுடையவளா நான் இருந்தேன். 10 வயசுல இருந்து தொடங்குச்சு. நான் குடும்பத்தார்னால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா
மூலமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், என்னுடைய கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழிச்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு எனக்குள்ள நீ எதுக்கு உயிரோட இருக்க, மறிச்சிடுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரோடுக்கு போனா அங்க ஏதாவது வண்டி வந்து இடிச்சிடும், உன்னை செத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் கேட்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு, ஒரு தடவை நான் தூக்க மாத்திரைகளை அதிகமா உட்கொண்டேன். அதன் காரணமா என்னுடைய குடும்பத்தார் என்ன மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹார்பிக்ங்கிறத நான் குடிச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனை எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன், மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த வெறுப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் கடந்து சென்ற எல்லா காரியத்துல இருந்தும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா தேவனை பின்பற்றணும்னு தீர்மானிச்சதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முடிவானது என்னன்னா மே 2ஆம் தேதி நான் என்னுடைய வாழ்க்கைய தண்ணீர் ஞானஸ்தானம் மூலமா ஆண்டவருக்கு கொடுத்தேன். இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா நான் 2ஆம் தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசயத்தையும் நான் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன், என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன், ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும், இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு, ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க, அவருடைய வழிநடத்தல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் செல்வதற்கு முன்பாய் ஒரு மிக முக்கியமான சாட்சி நீங்கள் கண்டிப்பாய் தவறவிடக்கூடாது. இந்த சாட்சி நீங்கள் நிச்சயமாய் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தயவு செய்து வேலையின் விஷயமா இல்லை வேற ஏதாவது எழுந்து செய்ய போயிடாதீங்க. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருங்க. நண்பர்களே, உங்கள் கவலை நிறுத்தப்பட முடியும். எனவே கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், வருந்த வேண்டாம், பயப்படாதீர். இந்த சாட்சி உங்களுக்கான ஒரு ஆதார். பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது நடைபெறுவது என்ன? கண்டிப்பாய் உள்ளும் புறம்பும் மாற்றம் நிச்சயம். வெறும் வெளிப்புறத்துல மாத்திரமல்ல, முதலாவது கர்த்தர் உட்புறத்துல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அது வெளிப்புறத்திலே காண்பிக்கப்படுகிறது. இந்த சாட்சி கவனிங்கள், ஒவ்வொரு விளக்கங்களை கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்த நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். மதுபானம், கொக்கைன், கிராக், நான் தற்கொலை செய்யறதுக்காக எடுத்த மாத்திரைகள், இதுதான் தெருக்கல்ல என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. எனக்கு 10 வயசு இருக்கும் பொழுது நான் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் தெருக்கல்ல வாழும்படியாக அங்கேயே தான் வந்து வாழணும்னு நினைச்சேன். இந்த உலகம் தான் என்னை வளர்த்தது. இந்த உலகம் தான் எனக்கு கூட பள்ளிக்கூடமா இருந்தது. நான் எப்படி குடிக்கணும்னு கத்துக்கிட்டேன், எப்படி புகைப்பிடிக்கணும், எப்படி போதை பழக்கத்தை பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டேன். நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சேன். நான் எப்பொழுதுமே சிமெண்ட் தரையில தான் படுப்பேன். அப்போ அதுக்கு மேல ஒரு கார்போர்ட் வச்சிருப்பேன். ஏன்னா அந்த கார்போர்ட் போடும்போது எனக்கு கொஞ்சம் குளிர் தெரியாம இருக்கும். நான் விபச்சாரத்திலையும் ஈடுபட்டேன். நான் 16 வயசா இருக்கும்போது நான் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு அதோடைய அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு பிற்பாடு நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவரோட எனக்கு உறவு இருந்தது. அவரோட எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்தது. இருப்பினும் அவரும் போத பழக்கத்துல இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க தெருவுலயே படுத்து தூங்குவாங்க. என் பசங்க படுத்துட்டு இருந்த இடத்துல நிறைய எலிகள் இருக்கும். மிக பெருசு, அதோடைய அளவு ரொம்ப பெருசா இருக்கும். அது எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் அவங்களுடைய பக்கத்திலேயே. அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவர் என்னை அடிக்க ஆரம்பிச்சார். அதற்கு பிற்பாடு மீண்டுமா நான் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு மீண்டுமாக இன்னொரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இனிமேலும் இவர் கூட வாழக்கூடாதுன்னு. அவரை விட்டு நான் விலகி வந்துட்டேன். நான் என்னுடைய பசங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். அதற்கு பிற்பாடு நான் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கு தங்கும்படியாக. ஆனா எனக்கு எந்த வேலையுமே இல்லாததுனால நான் திருட ஆரம்பிச்சேன், எங்களுக்கு உதவி செய்யும்படியாக.
நான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சேன். அப்பவும் கூட எனக்கு போதை பழக்கம், மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனா அதற்கு பிற்பாடு நான் குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன், நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். இதனால நான் ரொம்பவே மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன். என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமா போச்சு. ஒரு நிலையில நான் கேட்க ஆரம்பிச்சு, என்ன நடக்குது என் வாழ்க்கையில? நான் இயல்பான ஒரு நபரை போல வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அது முடியல. அதற்கு பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், நிறைய மாத்திரைகளை ஒண்ணா சேர்ந்து கலந்து அதை குடிக்கணும்னு. நான் முடிவெடுத்தா என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே நிறுத்த போறேன். நான் நினைச்சேன், நான் சுலபமா சாகிறதுக்காக எல்லா மாத்திரையும் ஒண்ணா எடுத்து போட்டு எல்லாத்தையுமே கலக்கி குடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதை நான் செய்யல. ஒரு நாள் நான் அதிகமா கிராக் பயன்படுத்திட்டே இருந்தேன். நான் எப்பவுமே ஹெவி டோஸ் அதில் யூஸ் பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த கிராக் காலி அடிச்சு நான் தேய்ச்சிட்டே இருந்தேன், அதுல இருந்து கொஞ்சமாவது வெளியே இருக்கும்படியாக. அதுக்கப்புறம் அந்த கிராக் விற்கிற நபரை போய் நான் சந்திச்சேன், அவர்கிட்ட இருந்து அந்த பொருட்களை வாங்கும்படியாக. என்னுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்தாங்க. நான் கையை கட் பண்ணும்பொழுது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரம் நான் கை கட் பண்ணும்பொழுது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எழுந்து பார்க்கும்போது எங்க செவுரு எல்லாமே ரத்தமா இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க பயந்து இருக்காங்க. அதனால அவங்க எதையுமே சொல்லல. எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. இது ரொம்பவே மோசமானது, ரொம்பவே மோசமானது. நாங்க நிறையவே கஷ்டப்பட்டோம். அதற்கு பிற்பாடு சில நாள் நாங்க எல்லாரும் ஒரு புதிய வீட்டுக்கு போனோம். அந்த இடத்துல என்னுடைய பையன் என்னுடைய ரூம்ல வச்சு பூட்டிட்டான். அங்க எனக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. இந்த மாதிரி முடிவுகளை என்னுடைய பையன் எடுத்தான். 2 வாரத்துக்கு மேல அவன் என்ன ரூம்ல பூட்டியே வச்சிருந்தான். என்னால இதை விலக்கி சொல்லவே முடியாது. உண்மையாக என்னால விலக்கி சொல்ல முடியாது. எப்படி அந்த ஃபிளாட்ல இருந்து நான் வெளியே வந்தேன், அதை ஃபிளாட்னு கூட சொல்ல முடியாது. நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அவங்க கிட்ட இருந்து விலகி வரும்படியாக. இந்த எல்லா சூழ்நிலை நடக்கும்போது என்னால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இதை பார்க்க முடியல. நான் நிறைய இடத்துக்கு போனேன் என் வாழ்க்கையை மாற்றும்படியாக. ஆனா எந்த பிரயோஜனமுமே இல்லை. என்னுடைய சகோதரி நான் ஆலயத்துக்கு வரும்படியாக அழைப்பு கொடுப்பா, அவ இன்விடேஷன் என்கிட்ட கொடுப்பா. எப்பவுமே நான் அதை வாங்கி தூக்கி போட்டுருவேன். எப்பவுமே நான் ஏத்துக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவ என்னை கூப்பிட்டு சொன்னா, இன்னைக்கு நம்ம அங்க போக போறோம். அப்போ நான் சொன்னேன், வேற வாய்ப்பே இல்லை, அங்க போய் தான் ஆகணும். அப்ப நானும் அவளும் அந்த இடத்துக்கு போனோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். எனக்கு அப்போ நிறைய வியாதி இருந்தது. நான் அடிக்கடி வாந்தி எடுக்கிற ஒரு நபரா இருந்தேன். நான் முன்னாடி போனேன். முன்னாடி ரோல போய் நான் உட்கார்ந்தேன் ஆலயத்துல. ஆனா பாஸ்டர் சொன்ன எல்லா வார்த்தையுமே என்னால கவனிக்க முடியல. ஆனா நான் தொடர்ந்து வர 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 அந்த பிரசங்கம் தேவனுடைய வார்த்தை என்னை விடுதலையாக்க ஆரம்பிச்சது. தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒரு சிகிச்சையை போல இருந்தது. தொடர்ந்து என்னை விடுதலையாக்கிட்டே வந்துச்சு, என்னை பாதுகாத்து வந்துச்சு. தொடர்ந்து கேட்க கேட்க தேவனுடைய வார்த்தையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் போயிட்டு இருந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலாக இருந்தது. அப்ப கேட்டேன், என்ன இவர் சொல்லிட்டு இருக்காரு என் வாழ்க்கையை மாத்தோன்னு. அதற்கு பிற்பாடு நான் தேவனோட பேசினேன். அவர்கிட்ட கேட்டேன், என் தேவனே, நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சேதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அதுவும் நீங்க ஏத்துக்கிட்டாதான். அதற்கு பிற்பாடு நான் என்வலப் எடுத்தேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னுடைய வேலை கூட எனக்கு அப்போ இல்லை. என்கிட்ட இருந்ததெல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் வீட்டுல சில பொருட்களும் தான். என்கிட்ட இருந்தது எல்லாமே ஒரு கேஸும் ஸ்டவ்வும் மட்டும்தான். எனவே நான் முடிவெடுத்தேன், வீட்டிலேயே சமைச்சு ஏதாவது விற்கும்படியாக. நான் தொடர்ந்து சில விஷயங்களை சமைக்க ஆரம்பிச்சேன் விற்கிறதுக்காக. சில நேரம் நான் சமைக்கும் பொழுதே அதை சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனா அதுல இருந்து ஒண்ணு கூட நான் எடுக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நான் விற்கிறதுக்காக மட்டுமே செலவழிச்சேன். நானும் எடுக்க மாட்டேன், என்னுடைய பசங்களும் எடுக்க விட மாட்டேன். அதற்கு பிற்பாடு நான் விற்றதுலேருந்து வந்த எல்லா பணத்தையுமே நான் என்வலப்ல வச்சேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து நான் அதில் வச்சேன். நான் வாழ்ந்துட்டு இருந்த தரித்திரத்துக்குரிய வாழ்க்கையை அதில் வச்சேன். நான் எல்லாவற்றையுமே பீடத்து மேலே அர்ப்பணிச்சேன். என்னுடைய மகன் எல்லாரையுமே அர்ப்பணிச்சேன். நான் தேவனிடத்துல போய் சொன்னேன், தேவனே, இனிமேலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழவே விரும்பல. அப்ப நான் தேவன்கிட்ட சொன்ன, தேவனே, இவங்க பிரசங்கம் பண்ற தேவன் நீரா இருந்தா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மகள்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க.
நான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஏன்னா இதுதான் உண்மை. நான் எப்போ பீடத்து மேல இருந்து இறங்கி வந்தேனோ அப்பவே நான் வித்தியாசத்தை உணர்ந்தேன். என் வாழ்க்கை கண்டிப்பா மாறுன்ற உறுதியோட வந்தேன். தேவன் என்னுடைய சிந்தனையை தெளிவாக்கிட்டார். அந்த நேரம் தேவன் எனக்குள்ளாக இருந்த எல்லா அழுக்கையுமே வெளியே எடுத்து போட்டுட்டார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் முழு புது அழுக்கையை எனக்குள்ளாக வச்சார். அதற்கு பிற்பாடு ஆலயத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிற்பாடு நான் தொடர்ந்து தேவன்கிட்ட கேட்டது எல்லாமே அவருடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் வேதாங்கமத்தை படிப்பேன், உபவாசம் ஏற்படுத்துவேன், அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபிப்பேன். அதே நேரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தது குடிசை. இப்ப நீங்க பார்க்கிற மாதிரி இதுலதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதோ இந்த இடத்துல தான் என் வாழ்க்கையினுடைய மாபெரும் பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். அந்த இடத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் எனக்காக அவரை வெளிப்படுத்தினார், எனக்குள்ளாக வந்து இறங்கினார். அவர் எனக்குள்ளாகவே வாசம் செய்தார். அந்த நேரத்துல என்னுடைய வீடு மறைஞ்சு போயிடுச்சு. நான் எங்க வாழ்ந்தேனோ அது மறைஞ்சு போயிடுச்சு. அங்க பரிசுத்த ஆவியானவரும் நானும் மட்டும்தான் இருந்தோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான தருணம். அந்த தருணத்தை நான் மறந்ததே இல்லை, நான் மறக்கவே மாட்டேன். தேவன் தொடர்ந்து எனக்கான ஞானத்தை கொடுத்தார், எனக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்தார். ஆலயத்திற்குள்ளாக என்னுடைய கணவரை நான் சந்திச்சேன். அவரும் அந்த இடத்துல இணைந்தவராக இருந்தார். என்னுடைய கணவர் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தார். நான் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீடு ரொம்பவே சின்னதாக இருந்தது. இப்போ நான் வாழ்கிற என்னுடைய ரூமே அதை விட பெருசு. இப்போ எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்குது மலை பிரதேசத்தில். அந்த இடத்துல நாங்கள் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறோம். அந்த இடத்துல நிறைய பழங்கள், கனிகள் எல்லாமே இருக்குது. முன்னாடி நான் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நிறைய பழங்கள் இருக்கு. நான் என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நான் ரொம்பவே பசியாக இருப்பேன். என்னுடைய பசங்களும் அப்படிதான். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்கு. என் வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை. என் கணவரோட இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். அவர் தேவனுடைய மனுஷனா இருக்கார். என்னுடைய மகள் எல்லாருமே திருமணம் செஞ்சுட்டாங்க ஆலயத்தில், பீடத்தின் மேலாக. இப்போ அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. முன்னாடி நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. தேவன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டார். இன்னைக்கு என்னை நானே பார்த்து சொல்லிக்கிறேன், உண்மையாகவே நானா இது? நான் மிகவும் நன்றியுள்ள நபராக இருக்கேன். நான் கடந்து போன அந்த கதவுக்குள்ளாக. ஏன்னா என் வாழ்க்கையில் அநேக கதவுக்குள்ளாக நான் நுழைஞ்சிருக்கேன். எதுவுமே அது என் வாழ்க்கையில் சேர்த்தது கிடையாது. அதை செஞ்சது எல்லாமே இன்னும் மோசமாக மாறினதுனா யூனிவர்சலாலையும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கதவு மட்டுமே இதை செய்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே பிஷப் மசைடோவை வழி நடத்தி சென்றார். நான் முதலாவது தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிற்பாடு பிஷப் மசைடோவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் மசைடு, நான் உங்களை ரொம்பவே அன்பு செய்கிறேன். உங்களை நான் நேரில் பார்க்காவிட்டாலும் யாருன்னு தெரியாவிட்டாலும் நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஏன்னா தேவனால் அவ்வளவா நீங்கள் பயன்படுத்தப்பட்டீங்க. நான் எந்த ஆலயத்துக்கு போனேனோ அங்கே இருக்க உதவியாளர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது ஊழியம் செய்வது என்னுடைய மிகப்பெரிய சலுகையாக இருக்குது. இயேசுவை குறித்து பேசுறது, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வேலை செய்கிற உயிருள்ள தேவன், மாபெரும் வல்லமையுள்ள தேவனை பற்றி பேசுறதுக்கு சுத்தாவியானவருக்கு மட்டுமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையாக இருக்கார். இந்த உலகத்தில் எதுவுமே நான் இல்லாமல் வாழ்ந்துருவேன். எதுவுமே என்னுடைய உடம்பு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் வாழ்வது கிடையாது. சற்று நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி பரிசுத்த ஆவி தாமே ஒருவருக்குள் வருகிற சமயம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடைபெறுகிறது, எப்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது, சுவையற்ற உங்க வாழ்க்கை சுவை உள்ளதாய் மாற முடியும். நாளை சிறப்பு அழைப்பு நான் உங்களுக்காய் தர விரும்புகிறேன். புதன்கிழமை வேதகமா பாடம், பரிசுத்தாவினுடைய தேடுதல், நீங்கள் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படும்படி. நண்பர்களே, இதனை தொடர்ந்து என்னோட ஜபத்துல இணையுங்கள். இந்த ஜபத்துல உங்க மனசை தரங்க. எந்த இடத்துல இருந்து நீங்க ஜபத்தை பெற்றுக்கொள்ள போவதா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் அங்கே உங்களை சந்திக்க முடியும். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொலைபேசியில தாராளமாக அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க செய்தி அனுப்பலாம்.
உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிறேன் விசேஷமாய் தருணத்திற்காய். நாளை நடைபெற போவது என்ன? இதனை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். பைபிள் சின்னங்களால் நிரம்பி உள்ளது. அவற்றில் ஒன்று உப்பு. இதனுடைய முக்கிய பணி உணவை பாதுகாப்பதும் அதற்கு சுவை ஊட்டுவதும் ஆகும். உணவிற்கு உப்பு எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் மனுஷனுக்கு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் நம் விசுவாசத்தை பாதுகாத்து ரட்சிப்பை கைப்பற்றுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம், இந்த உப்பை அபிஷேகியும். இங்கே பிரேசிலிலே மற்றும் உலகமெங்கிலும் உள்ள யூனிவர்சல் ஆலயங்களிலே என் தகப்பனே, இந்த புதன்கிழமை அவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது எல்லா மக்களுடைய கரங்களிலும் இவற்றில் கொஞ்சம் நாங்கள் வைக்க போகிறோம். உம்முடைய ஆவி அவர்களுக்கு சுவையை கொடுப்பாராக. நீர் அவர்களுடைய பலனை விசுவாசத்தை பாதுகாப்பீராக. இந்த மக்களை அக்கினியிலே வைத்திருப்பீராக. இந்த மக்களை ஆவியிலே வைத்திருப்பீராக என் தகப்பனே, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக. இந்த புதன்கிழமை உப்பின் இரவு மாலை 7 மணிக்கு 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000 அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயங்களின் கிளை சபைகளில். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவீர். இதே போல சுவை இல்லாத இந்த வாழ்க்கை, தான் ஏன் வாழுகிறேன் என்றே தெரியாமல் அல்லது வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தையே உணராத ஒருவராய் ஒரு நடைப்பணத்தை போல இவர் வாழ்க்கை இருப்பதை பார்த்தால், இந்த இளம் வாலிபர், இளம் பெண், இந்த கணவர், மனைவி, அனுவரை இந்த வயதான நபர் தான் ஒரு பாரமா இருக்கிறேனோ என்பதை போல உணர்ந்தார். மற்றவர்கள் கண்ணோட்டத்திலே, பார்வையிலே அந்த எண்ணத்தை நீக்கி, எல்லா சலிப்புகளை நீக்கும் தேவன், எல்லா கவலைகளை நீக்கும். உங்களுடைய ஆவி மாத்திரமே இந்த அதி அற்புதமான மாற்றத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போது இந்த வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். தண்ணீரை பருகுதலின் மூலம் எல்லா சந்தேகம் அடித்து செல்லப்படட்டும். கவலைகள் நீங்க உன் சக்தி வெளிப்படட்டும் தேவன். இவர் வாழ்க்கையும் ஒரு உயிருள்ள சாட்சியா மாற முடியும். இந்த நேரம் இவர் வார்த்தையை சோதிக்க தீர்மானிக்கும் பட்சத்தில், எனவே இவருக்குள்ள இந்த விசுவாசம் தூண்டப்படும்படி கேட்கிறேன். ஜபத்தை கேட்கிறேன், பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன். தண்ணீரை ஆஸ்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால். ஆசீர்வாதமான தண்ணீரை குடிங்கிற மக்களே, நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நான் சந்திப்பேன். ஆனால் மறக்க வேண்டாம், விசுவாசத்தின் அதே செயலை வெளிப்படுத்தாமல் ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள உங்களை வைத்துக் கொள்ளாமல் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாது. விசுவாசத்துக்கு தடை இல்லை. விசுவாசம் உங்களுடையது, புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். முன்னோக்கி செல்லலாம். வாழ்க்கை கண்டிப்பாய் சாட்சியாய் மாற முடியும். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும்
நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?